Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா பொள்ளாச்சில ஒரு ஃபேமஸான கோயில் வந்து தேரோட்டம் நடக்குது. அந்த தேரோட்டத்தை பார்க்க தான் நான் வந்து கிளம்பியிருக்கேன். தேர் வந்து நேத்துக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் வந்து நேத்துக்கு போயிருந்தா அப்படினா ரொம்ப கிரவுடா இருக்கும் அப்படினு நான் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பியிருக்கேன். அது வந்து பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில்ல தான் தேரோட்டம் நடக்குது. நேத்துக்கு நைட் அங்க போனா ரொம்ப கிரவுடா இருக்கும் அப்படினு நான் வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு கிளம்பியிருக்கேன். ஏனா நைட் வந்துட்டு பயங்கர கிரவுடா இருக்கும். ஸோ இப்போ ஏர்லி மார்னிங்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ கிளம்பியிருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு குட்டி vlog-ஆ தான் வரும். ஜஸ்ட் வந்துட்டு நாங்கள் போயிட்டு தேர் விசிட் பண்ணுறது தான் விலாகு. லைட் வந்து ரொம்ப டிம்மாக இருக்குது. கொஞ்சம் பிரைட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த சீனரிஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நான் கோயில்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு விஷுவல்ஸ் காட்டுறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்ட்ரோ முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தேன். கார் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரி கழுவலாமான்னு பார்த்தேன். அப்புறம் வேணாம், டைம் ஆயிரும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இவர் வந்து டேனி, ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பயங்கரமான சேட்டைக்காரன். போயிட்டு வந்துட்டு வேறு இவனுக்கு வேறு குளிச்சு விடணும். நீங்கள் யாராச்சும் பெட்டில் வர இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. லைட் வந்துட்டு ரொம்பவே டிம்மாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மணி 6:30 அந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே வந்து விஷுவல்ஸ் வந்து கரெக்டாக கேப்சர் ஆகலை இந்த டைமில். இங்கே பாருங்கள் காலை எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. அதனால் தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். முன்னாடி விண்ட்ஷீல்டில் வந்து தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். இங்கே போயிட்டு வந்து தான் கழுவணும். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு மணி ஒரு 7:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்ளை காமிச்சதுக்கும் இப்போ காட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏரியா செம்மையாக இருக்குல்ல. ஹே கைஸ், எப்படியோ கிளம்பியாச்சு. நான் வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்புறேன்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 மணிக்கு நான் இன்ட்ரோ பேசியிருப்பேன். ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:40 கிட்ட ஆகுது. அதனால் வீடியோ விஷுவல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டரு கோயில் டிஸ்டன்ஸு. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வந்துட்டு விஷுவல்ஸ் பாருங்கள். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இந்த தேர் பார்த்திங்கன்னா வெள்ளி தேர் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்க்க ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். என்னென்னா நேற்று வந்துட்டு கோயிலேருந்து தேர் வெளியே வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருப்பாங்க. நாளைக்கு வந்துட்டு பொள்ளாச்சிலேயே தேர் முட்டின ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து ஒரு நாள் நிற்கும். தென் வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு தேர் வந்துட்டு உள்ளே போயிடும். அதனால தான் சரி இன்றைக்கி மார்னிங் போயிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டைமாக க்ரௌட் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் சரி மார்னிங் கிளம்பி பார்த்தா நல்லா இருக்கும்னு மார்னிங் கிளம்பி போயிட்டுருக்கோம். காரை வந்து இங்கே தள்ளியே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயே நான் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா தெப்பக்குளம் வீதி அப்படின்னு சொல்லி கேட்டு இறங்கிக்கலாம். கோட்டூர் போகிற பஸ்ஸில், இல்லாட்டி கோட்டூர் பஸ் ஸ்டாப்பு, இல்லைனா கேர்ள்ஸ் ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் சொல்லி இறங்கிக்கலாம். அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் கோயில். ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் வண்டிலாம் போக முடியாது. இங்கே வந்துமே நிறுத்த முடியாது. ஃபுல்லாக போலீஸ் வந்துட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு முன்னாடி பிள்ளையார் இருப்பாருங்க சைடில். பிள்ளையாரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா நம்ம மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் இந்த உள்ளே போயிட்டு நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வாசல் பின் வாசல் வழியாக நாங்கள் வெளியே வந்தோம். இதுதான் வந்துட்டு சைடில் செமையாக இருக்குல்ல. அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த கோயில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அப்புறம் இங்கேயும் நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நாங்கள் தேர் பார்க்கறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம் நடந்து தான் போனோம். சரி பக்கத்தில் தான் நிறுத்திருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேருந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது ரொம்ப தூரமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து நடந்து போயிட்டு திரும்ப அது ரிஸ்க்கு. ஸோ கார் எடுத்துகிட்டு நான் அங்கே முன்னாடி வாசல் வழியாகவே நான் போயிட்டேன், தேர் நிறுத்திருக்க வாசல் வழியாக. ஸோ அந்த தேருக்கு போயிட்டு அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போனோம். உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து பார்த்தாலே தேர் வந்து நல்லா தெரியும். பட் நான் கிட்டத்தில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா நான் கிட்டத்தில் போயிட்டு காட்டுறேன். இதான் வந்துட்டு மாரியம்மனுக்கான தேர். முன்னாடி நிற்கிறது வந்துட்டு உங்களுக்கு பிள்ளையார் தேர். அங்கே அன்னதானம் போட்டுருந்தாங்க, பொங்கல் தென் சாம்பார் சாதம் அந்த மாதிரி அன்னதானம் வந்துட்டு போட்டுருந்தாங்க. இப்போ நான் சைடு வியூவில் காட்டுறேன். இதுதான் அந்த சைடு வியூ. செமையாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு இந்த தேர் வந்து வெள்ளி தேர் தான் இது. பின்னாடி நம்ம போனோம்னா இப்போ இன்னும் பேக் வியூ வந்துட்டு இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி வந்து பந்தல் போட்டுனால ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. இது வந்து மாரியம்மன் தேரோடைய பேக் வியூ, இது வந்து பிள்ளையார் தேரோடைய ஃப்ரண்ட் வியூ. கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ சாமி கும்பிட்டு ஜஸ்ட் நான் வந்தாச்சு. எப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டு தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி நல்ல நல்ல vlogs வந்துட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.